திருச்சி சஞ்சீவி நகரில் மேம்பாலம் அமைக்க கோரி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேம்பாலம் அமைக்க கோரி மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளவரசன், சொல்லுங்க, மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதற்கு என்ன காரணம்? அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாகமா, அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாநகரில் வந்து சஞ்சீவி நகருங்கிற பகுதி இருக்கு. அதாவது அந்த காவேரி ஆற்றங்கரையை கடந்து அதற்கு பிறகு வந்து சஞ்சீவி நகர் சிக்னலுங்கிற இந்த இடத்துல வந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 300க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு எழுந்துள்ளதாகவும், அதே போல ஆயிரக்கணக்கானோர் இந்த விபத்தில் வந்து கை, கால் மற்றும் பல்வேறு உடல் உறுப்புகள் சேதமடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இவர்கள் தற்பொழுது வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் அல்லது ஒரு சுரங்கப்பாதை இந்த தேசிய நெடுஞ்சாலை அமைக்க வேண்டும் என கூறி பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் இந்த கோரிக்கை நிறைவேறதால் இன்று வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டம் எதற்கு, இந்த மறியல் போராட்டத்தில் இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்ட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம், இது எதற்காக இந்த போராட்டம், உங்களுடைய கோரிக்கை என்ன? எங்களுக்கு வந்து மேம்பாலம் அமைச்சு தரணும் சார், இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் போட்டு தரணும். எங்க ஊரை கடந்து போறவங்க திட்டத்திட்ட ஒரு 1000 ஊர் இருக்கு. இங்கிட்டு திருக்காட்டுப்பள்ளி கல்லணை வரைக்கும் போற ஊரே இருக்கு. ஃபுல்லா 30 பஞ்சாயத்து இருக்கு. அதனால நாங்க வந்து மெயினா இங்கிட்ட ஒரு 10 பஞ்சாயத்து இதை கடந்து போறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. சிக்னல் போட்டாலும் சிக்னல்ல மதிக்க மாட்டாங்க வண்டிக்காரவங்க. அடிக்கடி விபத்து, டெய்லி விபத்து. இன்று கூட ஒரு விபத்து, இப்போ கொஞ்சம் சில நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்து. அதனால நாங்க அதுக்குதான் 3 நாளைக்கு முன்னாடியே இந்த ஐடியா பண்ணி பர்மிஷன் இல்லாம திடீர்னு வந்து மறியல்ல உட்காந்துட்டோம் சார். அதாவது இவர்கள் கூறுவது போல தொடர்ந்து வந்து கோரிக்கை வைத்தும் வந்து நடவடிக்கை எடுக்காத நிலையில தான் இந்த போராட்டம். அதாவது கல்லணை வரை உள்ள இந்த கிராம மக்கள் வந்து இந்த வழியாகத்தான் அவர்கள் சாலையை கடந்து செல்ல வேண்டும். இந்த நிலையில் இன்னொரு ஐயா, இப்ப இந்த கோரிக்கை வந்து எதற்காக இந்த போராட்டத்துக்கு ஏற்கனவே இந்த அரசுக்கு வந்து இப்ப கோரிக்கையை வச்சிங்களா, சுரங்கப்பாதை கட்டணும், மேம்பாலம் கட்டணும்னு என்ன? 2007 பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து மனு கொடுத்துருக்கு கலெக்டர்கிட்ட. கிட்டத்தட்ட இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட மனு கொடுத்து எல்லாமே கலெக்டர் மனு கொடுத்து ரெக்கார்டு வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பனையக்குறிச்சி, சர்க்கார் பாளையம், வேங்கூர், நராஜபுரம், அரசங்குடி, கிளியூர், நடுக்காவேரி, கோயிலடி, பாதரக்குடி, திருக்காட்டுப்பள்ளி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 பஞ்சாயத்து இதுல தான் போகும். இந்த ரோடு வந்து எதுக்கு முக்கியமானதுன்னா, இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஆஸ்பத்திரி, ஜிஹெச், காலேஜ் எல்லாமே முக்கியமான பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது அனைத்துமே இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கு. நாங்க இந்த போராட்டம் பண்ணணுங்கிற ஒரு 9 மணி காலையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் கால் உடஞ்சு கால் துண்டிச்சா போயிருச்சு. அதனால இது எங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக இந்த தீர்வை வந்து எங்களுக்கு இந்த பாலமோ அல்லது அண்டர் கிரவுண்ட் பாலமோ கட்டி தருமாறு மிக தாழ்மையான கோரிக்கை வைக்கின்றோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் மாவட்டம் முதற்கொண்டு இந்த விவசாயம் சார்ந்த பகுதி தான். அந்த பகுதி, இந்த விவசாயம் இந்த பகுதியில் வந்து நெல்லிலிருந்து, கரும்புலேருந்து, வாழை எல்லாமே வந்து இந்த மார்க்கெட்டுக்கு இங்கே தான் நாங்கள் வந்து கொண்டுட்டு வரோம். இந்த கொண்டுட்டு வர விவசாயிகளே அதிகமான இது அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அதிகமாக பாதிச்சிருக்கிறது அதிகமாக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால இந்த பாலத்தை வந்து எங்களுக்கு பண்ணினீங்கன்னா நாங்கள் இந்த விவசாயத்துக்கு நல்லா இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அந்த வாழை தோட்டம் இது எல்லாமே வந்து எங்களுக்கு இதாக இருக்கு, நல்லா இருக்கும். உமா, இவர்களுடைய கோரிக்கை வந்து என்னன்னா, திருச்சி மாவட்டத்தில் விபத்துகள் அதிகம் நடக்கும் 3 பகுதிகளில் இது ஒரு முக்கியமான ஒரு இடம் சஞ்சீவி நகர் பகுதி. இந்த பகுதியில் வந்து மாதந்தோறும் வந்து விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கும். தினந்தோறும் வந்து வாகனங்கள் வந்து விபத்துக்குள்ளாகும் காட்சியை வந்து நாங்களே நிறைய தடவை நேரடியில் பார்த்திருக்கோம். ஜெயபிளஸ் தொலைக்காட்சியில் இந்த பகுதியில் ஏற்கனவே வந்து இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் இதே போல உயிரிழப்புகள் ஏற்பட்டால் சாலை மறியல் நடைபெறும். தற்பொழுது இந்த பகுதியை வந்து சட்டமன்ற அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது இந்த மக்களோடு சேர்ந்து தான் போராடினார். ஆனால் தற்பொழுது வந்து ஆட்சிக்கு வந்து 4.5 வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரை வந்து இந்த பாலம் கட்டுவதற்கோ அல்லது மேம்பாலம் கட்டுவதற்கோ எவ்வித இது நிறைவேற்றவில்லை. அதனால தான் இந்த பகுதி மக்கள் வந்து தற்பொழுது தன்னெழுச்சியாக வந்து இந்த பகுதியில் வந்து ஒன்று மேம்பாலம் கட்ட வேண்டும், இல்லை என்றால் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்பொழுது காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வர போதிலும் வந்து தங்களுக்கு வந்து இந்த இடத்தில் வந்து இன்னும் 3 மாதத்துக்குள்ள கோரிக்கை நிறைவேறாவிட்டால் மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள், அதாவது 30 கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உமா, போராட்ட களத்தில் இருந்து விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்.